ஆற்றில் நீர் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. ஆற்றின் ஒரு கரையிலிருந்து வெண்கலக்குடம் ஒன்று நீரில் மிதந்து வந்து கொண்டிருந்தது. அதே சமயம் எதிர்கரையிலிருந்து மண்குடம் ஒன்று அசைந்தாடியவாறு வந்து கொண்டிருந்தது. 2 குடங்களும் அருகருகே வந்தபோது வெண்கலக்குடம் மண்குடத்தை பார்த்து, "ஏ குடமே, நாம் இருவரும் நண்பர்களாக உறவு கொள்வோம். இருவரும் கைகோர்த்து கொண்டு உல்லாசமாக நடந்து செல்லலாம்" என்று கூறிற்று. மண்குடம் சிரித்துக்கொண்டே, "நண்பனே, உன்னுடைய நல்ல மனதை பாராட்டுகிறேன். ஒத்த தரம், ஒத்த மனோபாவம் உள்ளவர்களால்தான் நல்ல முறையில் நட்பு கொள்ள முடியும். அந்த நட்புத்தான் நீடித்து நிலைக்கும். நீர் வெண்கலக்குடம், நானோ மண்குடம். நீர் அன்போடு என் மீது மோதினால் கூட நான் சுக்கல் சுக்கலாக உடைந்து விடுவேன். ஆகவே நாம் இருவரும் தத்தம் போக்கில் தனியாக பயணம் செய்யலாம்" என்று கூறிவிட்டு தன் போக்கில் விலகி சென்று விட்டது. இதை போலத்தான் நாமும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய குடும்பங்களிலும் சரி, ஒரு மனதோடு இணைந்து செயல்பட்டால் தவிர நாம் ஒருமித்து பயணம் செய்ய முடியாது. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ என்று வேத வசனம் கூறுகிறது. ஆம், நாம் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்தில் பணி செய்பவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளில் ஒரு மனப்பாடு இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். நாம் ஒருமுறை வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ துவங்குவோமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஒரு மனதின் ஆவியினால் நிரப்பி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நம்மை ஆசீர்வதிப்பார்.